மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் நிர்கதியாகும் ஆர்ஸ் 2 ட்ரோன்கள். ஈரான் ராணுவம் வெளியிட்ட அறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படலாம். அமெரிக்கர்கள் ஈராக்கை விட்டு வெளியேறுமாறு அவசர எச்சரிக்கை. போர் பதற்றத்தின் நடுவே ஈரான் ஜனாதிபதி அமெரிக்கர்களுக்கு கடிதம். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் தாக்குதல். எரிபொருள் தொட்டிகளில் பெரும் தீ விபத்து. மத்திய கிழக்கில் தொடரும் உச்சகட்ட கொதிநிலை. போரில் நுழையும் சீனா. கார்முஸ் நீர்நிலை ஊடாக செல்லும் கப்பல்கள் குறித்து ஈரானின் புதிய அதிரடி அறிவிப்பு. போர் நிறுத்தம் கோரவில்லை. அமெரிக்கா தண்டிக்கப்படும் வரை போர் தொடரும். ட்ரம்புக்கு ஈரான் பதிலடி. இஸ்ரேலுக்கு எதிராக வெடித்த மக்கள் போராட்டம். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் பற்றி எரியும் நகரங்கள். கடலில் சிக்கி தவிக்கும் 1900 கப்பல்கள் முதன்மை களமாக மாறும் கடற்பரப்புகள். தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்க AWACS மற்றும் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் உள்ள இடங்கள் மற்றும் பிராந்திய தளங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. பென்குரியன் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க AWACS மற்றும் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் உள்ள இடங்கள், ஏவுகணைகள் மற்றும் போர் ட்ரோன்களை கண்டறிந்து கண்காணிக்கும் ரேடார் தளம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போர் ஆளில்லா விமானங்களை எதிர்கொள்ளும் மின்னணு போர் தளங்கள் ஆகியவற்றின் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக குறிப்பாக குடியிருப்பு மற்றும் ராணுவம் இல்லாத இடங்களை குறிவைத்து நடத்தும் வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களையும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள ராணுவ பகுதிகளையும் ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் குறிவைத்ததாகவும் ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்களின் கண்காணிப்பின்படி இந்த தாக்குதல்கள் அந்த மையங்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியதோடு ராணுவ விமானங்களுக்கான போர் நடவடிக்கைகள், போர் ஆதரவு மற்றும் ஏவுகணைகள், போர் ட்ரோன்களை கண்காணிக்கும் பணிகளையும் கடுமையாக பாதித்துள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்திய தாக்குதல்களின் போது 2000 கிலோமீட்டர் செயல்பாட்டு வரம்பு கொண்ட சக்தி வாய்ந்த ஆர்எஸ் 2 ட்ரோன்கள் ஈரான் பயன்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் குறித்த தாக்குதல் தொடர்பில் அமெரிக்க அதிகாரிகள் தரப்பில் இருந்து எந்தவித உறுதிப்படுத்தல்களும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு குழுக்கள் அடுத்த ஓரிரு நாட்களில் பாக்தாத் நகரை தாக்கக்கூடும் என்று பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க தூதரகம் ஏப்ரல் 2 எக்ஸ் தளத்தில் இன்று 13/8 பொதுமக்களை எச்சரித்துள்ளது. ஈரானுடன் இணைந்த ஈராக்கிய குழுக்கள் அடுத்த 24 தொடக்கம் 48 மணி நேரத்தில் பாக்தாத்தின் மையப்பகுதியில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக ஈராக் நாட்டில் உள்ள அமெரிக்கர்களை உடனடியாக வெளியேறுமாறும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க குடிமக்கள், வணிக நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், தூதரக வசதிகள், எரிசக்தி உட்கட்டமைப்பு, ஹோட்டல்கள், விமான நிலையங்கள் மற்றும் அமெரிக்காவுடன் தொடர்புடையதாக கருதப்படும் பிற இடங்களையும், அத்துடன் ஈராக்கிய நிறுவனங்கள், பொதுமக்கள் இலக்குகளையும் குறிவைக்க திட்டமிடப்படலாம் என்றும் தெரிவித்துள்ளது. ஈராக்கில் உள்ள அமெரிக்க குடிமக்களுக்கு உதவுவதற்காக அமெரிக்க தூதரகம் வெளியேற்ற உத்தரவின் பேரில் திறந்துள்ளது. பாதுகாப்பு அபாயங்களை கருத்தில் கொண்டு பாக்தாத்தில் உள்ள தூதரகத்திற்கோ அல்லது எர்பிலில் உள்ள துணை தூதரகத்திற்கோ வர முயற்சிக்க வேண்டாம். அமெரிக்க குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை baghdad@state.government என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது எர்பிலில் உள்ள துணை தூதரகத்தை erbil@state.government என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளவும் என்று அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. எனவே அமெரிக்க மக்கள் எந்த சூழ்நிலையிலும் நாட்டிற்கு பயணம் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழ்நிலையில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸ்கியான் அமெரிக்கர்களுக்கு கடிதம் எழுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் உண்மையிலே மத்திய கிழக்கு மோதல் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை அளிக்கும் செயல்தானா என ஈரான் ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அமெரிக்கா போர்க்குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் இஸ்ரேலால் தூண்டப்படுவதாகவும் ஈரான் ஜனாதிபதி குற்றம் சாட்டினார்.
பிப்ரவரி 28 அன்று ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணி தொடுத்த தாக்குதலால் தூண்டப்பட்ட இந்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் பரவி உலகளாவிய பொருளாதார கொந்தளிப்பை உருவாக்கியுள்ளது. ஒரு மாதத்திற்கு மேலாகிவிட்ட நிலையில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸ்கியான் போர் நிறுத்தம் கோரி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியதை தெஹ்ரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அதேவேளை வளைகுடா போரினால் உலக நாடுகளில் எரிவாயு மற்றும் எரிபொருள் பற்றாக்குறையால் திண்டாடி வருகின்றன. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ஈரான் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலால் எரிபொருள் தொட்டிகளில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையம் ஈரான் மற்றும் அது ஆதரிக்கும் ஆயுத குழுக்களால் ஏவப்பட்ட ட்ரோன்களின் அப்பட்டமான தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளது என்று சிவில் விமான போக்குவரத்து பொது இயக்குநரகத்தின் செய்தி தொடர்பாளர் அப்துல்லா அல் ராஜி கூறியதாக அரசுக்கு சொந்தமான குவைத் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்தோடு விமான நிலைய எரிபொருள் சேமிப்பு கிடங்கள் குறிவைக்கப்பட்டதன் விளைவாக அந்த இடத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். எனினும் இந்த தாக்குதலில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் அவசர மருத்துவ சேவைகள் களமிறக்கப்பட்டுள்ளன என்றும் சிவில் விமான போக்குவரத்து பொது இயக்குநரகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான போரில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் தமது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துமாறு சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் வலியுறுத்தியுள்ளார். வியாழக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மாவோ நிங் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த 2 முதல் 3 வாரங்களில் ஈரானை மிக கடுமையாக தாக்குவோம் என்று அச்சுறுத்தியுள்ள நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராணுவ வழிமுறைகளால் ஒரு பிரச்சினைக்கு தீர்வை காண முடியாது. மோதல்கள் தீவிரமடைவது இரு தரப்புக்கும் நலன் பயக்காது. சம்பந்தப்பட்ட தரப்பினர் உடனடியாக ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக பொருளாதார மற்றும் எரிசக்தி பாதுகாப்பில் மேலும் கடுமையான பாதிப்புகள் ஏற்படுவதை தவிர்க்க அனைத்து தரப்பினரும் முயற்சிக்க வேண்டும் என்றும் செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரான் அரசு போர் நிறுத்தம் கோரியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியது பொய்யானது மற்றும் ஆதாரமற்றது என அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகளின் தாக்குதல்களில் கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரானின் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் நட்பு நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க கட்டமைப்புகள் மீது ஈரானின் படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இத்துடன் சர்வதேச எரிசக்தி விநியோகத்தின் முக்கிய பாதையான கார்முஸ் நீர்நிலையை ஈரான் முழுவதுமாக முடக்கியுள்ளது. இதனால் ஏராளமான நாடுகளில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈரானின் புதிய தலைவர் அமெரிக்காவிடம் போர் நிறுத்தம் கோரியதாகவும் கார்முஸ் நீர்நிலை முழுவதுமாக திறக்கப்பட்டால் அது குறித்து பரிசீலனை செய்வதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதன்கிழமை கூறியிருந்தார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியது பொய்யானது மற்றும் ஆதாரமற்றது எனவும் அமெரிக்கா தண்டிக்கப்படும் வரையில் போர் தொடரும் எனவும் ஈரானின் அரசு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுபற்றி ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியதாவது: வன்முறையாளர்கள் முழுவதுமாக தண்டிக்கப்பட்டு ஈரானுக்கு உரிய இழப்பீடு முழுவதும் வழங்கப்படும் வரையில் இந்த போர் தொடரும் என அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். இதேபோல் அதிபர் ட்ரம்ப் கூறியதை ஈரானின் புரட்சிகர பாதுகாப்படைகளும் நிராகரித்துள்ளன. மேலும் கார்முஸ் நீர்நிலை தங்களின் கட்டுப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் எதிரிகளுக்கு அந்த பாதையில் அனுமதி இல்லை எனவும் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் முக்கிய நகரங்களில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் வெடித்துள்ளன. போர் தொடங்கி ஒரு மாதத்தை கடந்துள்ள நிலையில் உள்நாட்டு அதிருப்தி இப்போது வீதிகளில் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. டெல்-அவிவ் நகரின் ஹபீமா சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போரை நிறுத்த கோரி முழக்கமிட்டு வருகின்றனர். எங்கள் குழந்தைகள் இன்னும் எத்தனை காலம் பாதுகாப்பு அறைகளிலே வளர வேண்டும் மற்றும் முடிவில்லா போர் ஒரு தீர்வாகாது போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி மக்கள் போராடி வருகின்றனர். அரசாங்கம் போரின் இலக்குகளை தெளிவாக அறிவிக்கவில்லை என்றும் இது தேவையற்ற உயிரிழப்புகளுக்கே வழிவகுக்கும் என்றும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் போர் மேலாண்மையில் ஏற்பட்ட தோல்விக்காக நெதன்யாகு உடனடியாக பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. நாட்டில் உடனடியாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தீவிரமடைந்துள்ளது. போர் சூழலை காரணம் காட்டி 50 பேருக்கு மேல் கூடக்கூடாது என்ற தடையை மீறி மக்கள் திரண்டுள்ளதால் போலீசார் பல இடங்களில் தண்ணீரை பீச்சி அடித்தும் பலவந்தமாகவும்
கூட்டத்தை கலைத்து வருகின்றனர். இதுவரை 20க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒருபுறம் ஈரானுக்கு எதிரான போரை தொடர வேண்டும் என வலதுசாரி அமைப்புகள் ஆதரவு தெரிவிக்கும் வேளையில், மறுபுறம் போரினால் ஏற்படும் பொருளாதார சீரழிவு மற்றும் உயிரிழப்புகளை சுட்டிக்காட்டி மிதவாதிகள் போராடுவது இஸ்ரேலுக்குள் ஒரு உள்நாட்டு நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. இந்த போராட்டங்கள் தீவிரமடைந்தால் அமெரிக்கா நெதன்யாகுவிற்கு வழங்கி வரும் ஆதரவை குறைத்துக் கொள்ள வாய்ப்புள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இன்று அதிகாலை முதல் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகள் இணைந்து இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் மீது நடத்தியுள்ள பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலின் மையப்பகுதிகளில் பெரும் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன. இன்று அதிகாலை ஈரானால் ஏவப்பட்ட 4 கட்ட ஏவுகணை தாக்குதல்களில் சில ஏவுகணைகள் இஸ்ரேலின் அயன் டோம்களை பாதுகாப்பு வலயத்தை மீறி தரைப்பகுதியில் விழுந்து வெடித்துள்ளன. டெல்லாவி நகருக்கு அருகிலுள்ள இந்த பகுதியில் விழுந்த ஏவுகணையால் நீர் விநியோக கட்டமைப்பு கடுமையாக சேதமடைந்து வீதிகளில் வெள்ளம் போல நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. ஏவுகணை சிதறல்கள் விழுந்ததில் ரமத் கான் மற்றும் பெனே ஃபராக் பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள் தீப்பற்றி எரிந்து வருகின்றன. ஈரானின் தாக்குதலுக்கு இணையாக லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு இன்று காலை வடக்கு இஸ்ரேலை நோக்கி 50க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவியுள்ளது. இந்த எல்லை நகரத்தில் உள்ள ஒரு கட்டிடம் ராக்கெட் விழுந்ததில் தீப்பற்றி எரிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதில் 2 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் ஹைஃபா நகருக்கு அருகில் உள்ள இந்த பகுதியில் ஏவுகணை விழுந்ததில் ஒரு கட்டிடம் பலத்த சேதமடைந்துள்ளது. அதன்படி பீர்சிபான் பகுதியிலும் ராக்கெட் தாக்குதல்கள் காரணமாக தொழிற்சாலை ஒன்றில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை சூழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதன்படி இஸ்ரேலின் பல நகரங்களில் இன்று ஏவுகணை எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்துக் கொண்டே இருப்பதால் மக்கள் தொடர்ந்து பாதுகாப்பு அறைகளிலே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மத்திய கிழக்கில் மோதல் தொடங்கியதிலிருந்து இதுவரை 20க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாக இந்திய கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி சமீபத்தில் நடைபெற்ற கடற்படை விருது வழங்கும் விழாவில் பேசிய போது, உலகளவில் மாறிவரும் அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் பிராந்தியத்தை பாதுகாப்பது தொடர்பான இந்திய கடற்படையின் முக்கியத்துவம் குறித்து விவரித்துள்ளார். அப்போது சமீபத்திய சூழ்நிலைகளின்படி கடற்பரப்புகள் இனி 2ஆம் நிலை விவகாரங்களாக இருக்காது என்றும் அவை இனி வியூகங்களை வெளிப்படுத்தும் முதன்மை களமாக மாறிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளின் ராணுவ நடவடிக்கைக்கு பிறகு மத்திய கிழக்கு கடல் பிராந்தியத்தில் 20க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் ராணுவ நடவடிக்கை காரணமாக சுமார் 1900 கப்பல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சிக்கி தவித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கார்முஸ் ஜலசந்தியில் போருக்கு முன்பு சராசரியாக 130 கப்பல் போக்குவரத்துகளில் இருந்து தற்போது வரும் 6 அல்லது 7 போக்குவரத்துகள் மட்டுமே நடைபெறுகிறது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.